நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வர்றீங்க அப்படின்னா, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ இதே மாதிரி போட்டிருக்கும். போய் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கண்டென்ட் அடுத்தடுத்து வரப்போகுது. அதில் பற்றின தெளிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வாங்க. சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சிலம்பு அணிந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ அணிந்துள்ளால் வராது, அணிவித்தாள்னு வராது, அணிந்ததுன்னு வராது. நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் பொருளும் பொறுத்துகள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பாருங்க, சொல்லுக்கு ஏற்ற பொருள் தான். அது என்ன பொருளாக இருக்கும், எதிர்ச்சொல்லாக கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கோங்க. இவங்க கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொல், அதனால தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எளிது அப்படின்னாக்கி அதற்கு எதிர்ச்சொல் அரிது. ஈதல் அப்படின்னாக்கி ஏற்றல், அதாவது கொடுக்கறது, இன்னொருத்தர் வாங்குறது. அந்நியர் அப்படின்னா உறவினர், அதாவது பகைவர், எப்படி கூட எடுத்துக்கலாம். இரவலர் அப்படின்னா புரவலர். ஏற்கனவே நான் கொஸ்டின் சொல்லியிருந்தேன், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு. தீயவர் அப்படின்னாக்கி அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு. ஏன்னா அதுக்கு உதாரணமாக கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ தீயவர் அப்படின்னாக்கி தீயை போன்றவர், அதாவது நெருப்பை போன்றவர். அப்போ அதுக்கு ஆப்போசிட் எப்படி இருக்கும், நீரவர்னு வரணும். அதாவது நீரை போன்றவர் அப்படின்னு வரணும். நம்ம தீயவர் அப்படின்னாக்கி நல்லவர்னு படிக்கிறோம். ஸோ அது வந்து முறையான எதிர்ச்சொல் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒழுங்காக படிச்சிருந்தீங்க, அதாவது அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து நீங்கள் வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த பகுதியில் வரும் அப்படிங்கிறத கமெண்டில் போட்டு போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சொல்லும் பொருளும் பொறுத்துகையில் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் பொறுத்துகையில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி நாற்று அப்படிங்கிறதுக்கு நடுதல் வரும். சரிங்களா? நாற்று, நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவுமே உங்களுக்கு நார்மலான கொஷின் தான். ரிப்பீட்டடு அப்படின்னு சொல்ல முடியாது. இது நான் இப்போ தான் பார்க்கேன். பட் ஆனால் இதை அப்படியே உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ உங்களுக்கு சொல்லும் பொருளும் பொறுத்துக்கங்கிறதிலே அப்படியே கொடுத்துட்டாங்க. மேலே கேட்ட கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர்ச்சொல்லை பொறுத்தத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கொஸ்டின் எந்த மாடலில் கேட்குறாங்கன்னு. அடுத்த கொஸ்டின் ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிறது தான். குழந்தைகள் தம்மால் என்ற உதவியை பிறருக்கு செய்கின்றனர் அப்படிங்கிறது வந்தது. ஏன்னா இங்கே குழந்தைகள்னு வந்தது, இங்கே செய்கின்றனர்னு வருது. அப்போ தான் இதுதான் கரெக்டு. தம்மால்ங்கிறது தான் கரெக்டாக வரும். தன்னால்னா வராது, ஒருத்தர் தான் குறிக்கும். தாம்னா ஒருத்தர் தான், தனக்கு அப்படின்னாலும் ஒருத்தர். ஸோ சிறுமி தனது கையால் மலர்களை வைத்திருந்தாள். இப்போது இது வந்து ஒரு அரசியல்வாதி ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் போட்டிருப்பேன், நீங்கள் வேணாலும் போய் பாருங்கள். ஆனால் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒரு பத்தியை படித்து அதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட் தான். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. உலக அளவில் நூல்கள் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கன்னிமாரா நூலகம் தான் வரணும். சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி திருவனந்தபுரம் நூலகம், நடுவண் நூலகம் கல்கத்தாவில் உள்ள 1836 தொடங்கப்பட்டது. அடுத்து 1953 பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாக இது ஆவண காப்பகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தெரிவிக்கிறது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலக அளவில் அதிகமாக இருந்தது அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அதே மாதிரி உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கன்னிமாரா. சரிங்களா? ஸோ இப்போ பார்ப்போமா? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது கன்னிமாரா நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம் வந்து தஞ்சை பேசும்போதே, அதாவது இன்னொருத்தட்ட பேசும்போதே என்னென்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் போயிருக்கியா அப்படின்னு தான் பேசுவோம். ஸோ சரஸ்வதி மகால் நூலகம் எங்கே இருக்குன்னா தஞ்சையில் இருக்குது. தேசிய நூலகம் எப்போதும் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து 1953 கொண்டு வந்தது. ஸோ ஒரு கொஷினை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி வருஷம் ரிலேட்டடாக இருக்கும், நம்பர் சீரீஸில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கொஷின் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்து அந்த பேராக்குள்ள வருஷத்தையே கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலகில் மிகப்பெரிய நூலகம்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்குது. தேசிய நூலக சிறப்பம்சம் அப்படின்னாக்கி எதுனா ஆவண காப்பகம் தான். அடுத்து பயன் பிளஸ் இலா என்பதனை சேர்த்தெழுதுக எடுப்பது. இப்போ சேர்த்தெழுதுக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க, பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. ஸோ
ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு என்ன கேட்க வராங்கன்னு. இப்போ மேலே பிரித்தெழுதுக கொடுத்துட்டாங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஒன்று ஆப்ஷனில் இருந்தால் ஒரு ஆன்சரில் இருக்கும், ஒன்று ஆன்சரில் இருந்தால் ஒரு ஆப்ஷனில் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ பயன் ப்ளஸ் இலான்னா பயனிலா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீர் சீர் இளமையே பிரித்தெழுதுன. சீர் ப்ளஸ் இளமை, சீர்மை ப்ளஸ் இளமை வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஒரே இடத்துல 2 மை விகுதி வராது. நம்மளுக்கு தமிழ் வாத்தியார் நிறைய போட்டிருப்பாங்க, நீங்கள் என்னாலும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கோம், நிறைய சேனல் கொஸ்டினில் பின்னாடி கொடுத்ததை சொல்லியிருக்கோம். வெம்மை வெங்கரின்னா வெம்மை ப்ளஸ் கரின்னா பிரியும், ஆப்ஷன் டி தான். ஸோ இதுவுமே பிரித்தெழுதுக கண்டென்ட் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேர்த்தெழுதுக. முத்துச்சுடர் போல நிலாவொளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரா. இது வந்து பாரதியாரோட இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பாரதியார் சிலபஸ் தூக்கிட்டாங்க, இருந்தாலும் அவரோட பாடல் வரி முக்கியங்க. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு மரபு வலுவ அமைதி இருக்கு. ஸோ நிறைய இருக்கு கண்டென்ட். அவரே கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா பாரதிதாசன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பாரதியார் ரிலேட்டடாக தான் அவர் அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து எளிய நடையில வந்து மக்களுக்கு கருத்துக்களை வந்து சொல்ல வந்தார். பாரதியாரை பின்பற்றினதுக்கப்புறம் தான் பாரதிதாசன் தன்னோட கவிதைகளில் எளிமையை கடைபிடிச்சிருப்பார். ஸோ நிறைய உண்டுங்க. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே படித்து தான் ஆகணும். இப்போ முத்துச்சுடர், முத்து ப்ளஸ் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லுனா முத்துச்சுடர் இச்சு வரணும். அடுத்து முதுமை புலைஸ் மொழி சேர்த்தெழுத கிடைக்கும் முதுவழி முதுமொழி அப்படிங்கிறது தான் முதுமை ப்ளஸ் மொழின்னு மாறும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பிரித்தெழுதுக கேட்டாங்க. அடுத்து பார்த்துக்கோங்க, மேலே சேர்த்தெழுதுக அடுத்தடுத்த கொஸ்டினாகவே வச்சுருக்காங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்காங்கன்னா பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினாகவே வச்சுருக்காங்க. உயர்வடைவும் உயர்வு ப்ளஸ் அடைவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அதே மாதிரி செம்மை ப்ளஸ் செம்பயிர் இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். செம்மை ப்ளஸ் பயிர் இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு கொஸ்டினை எப்படி கேட்குறாங்க, எப்படி எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள், இப்போவும் எதிர்ச்சொல் அடுத்தடுத்த கொஸ்டினாகவே இருக்குது. அல்லு அல்லு அப்படின்னா இரவு, சரிங்களா. எல் அப்படின்னா பகல். இப்போ பார்த்துருக்காங்க, பொருளை தான் ஃபஸ்ட் இடத்துல வச்சுருக்காங்க, லாஸ்ட் இடத்துல தான் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நமக்கு கேட்டது எதிர்ச்சொல். அடுத்து வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து மழைங்கிறது தான் பொருள், அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் இடத்துல வச்சுருக்காங்க. எதிர்ச்சொல் பள்ளம், சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு கொஷினை எந்த மாதிரி கேட்குறாங்கங்கிறத ரிப்பீட்டட் பார்த்துக்கோங்க. பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணையில் என்ன வரும் அப்படின்னாக்கி சர்வர் அப்படின்னாக்கி வையக விரிவு வலைன்னு வரும். கிராஃப்ட்னா செதுக்கி கரெக்டு. கர்சர்னா ஏவி, ஃபோல்டர்னா உரை, இல்லைன்னா மடிப்புத்தாள் அப்படின்னாலும் கேட்பாங்க. புக்கில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து குழல்கள் செய்ய இயலாத மரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மரங்கள்னு வந்துட்டாலே நம்மளை வந்து அதை வீடும் கட்டியிருப்போம். நம்ம முக்கியமாக வந்து சங்க காலத்தில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்றதுக்கு நீர்வழி பயணத்துக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு மரங்கள் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக சுரக்கிற மரங்களை தான் நம்மளுக்கு நீரில் பயன்படுத்துறதுக்கு நாவல் புன்னை அந்த மாதிரி மரத்தை தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா கேட்டால் நம்மளோட எண்ணெய் சிறப்பு இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. ஸோ ஆங்கிலேயர்களே வியந்திருப்பாங்க. ஆணி கூட அதுக்கு அடிக்க மாட்டாங்க இரும்பில், அதுக்கு தொகுதிங்கிற ஒரு பேர் வச்சு மர ஆணியை அரைச்சிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட் போன கொஸ்டினில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். கரிகாலன் போர் செஞ்ச விதம் கூட அதில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகில் அப்படிங்கிற மரம் மட்டும்தான் நம்மளுக்கு குழல்கள் செய்ய யூஸ் பண்ண மாட்டாங்க. குழல்கள் தெரியும், புல்லாங்குழல். ஸோ கருங்காலி, சந்தனம், செங்காலிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செருங்கிறது வயலில் பொருள் கொடுக்கும் நம்மளுக்கு, இது சொல்லும் பொருளும், சரிங்களா. துவரை அப்படின்னா பவளம், கோடு கொம்புலாம் மலை வெறுப்பு அதெல்லாம் வரும், சரி. மல்லல் அப்படின்னா வளம், செரு அப்படின்னா வயல், செருக்கு வராது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பொருந்தாத இணையை கண்டறிகன்னு தான் கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணையில் திருவாரூர், கரிக்கையூர் மட்டும்தான் வராது. ஸோ இதில் ஏ அப்படின்னு வந்திருக்கு, அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இது எதை மென்ஷன் பண்ணி வந்திருக்குங்கிறத சொல்லியிருக்கோங்க. இதில் ரெட்டைச்சுழி வந்திருக்கு, இதில் நெத்தச்சுழி வந்திருக்கு, 3 சுழி வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக நம்மளுக்கு ஆப்ஷன் பி வந்து தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டறிக. நாற்று நடுதல், கதிர் அறுத்தல், நீர் பாய்ச்சுதல், களை எடுத்தல்னு வரும், களை அடித்தல்னு வராது.
போர் அடித்தல் தான் வரும் சரிங்களா. மாடு கட்டி போரடித்தால் போரடித்தால் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாட்டு. ராஜலட்சுமி, அதாவது கலைமாமணி ராஜலட்சுமி அவர்கள் வெள்ளிசையில வந்து பாட்டிருப்பாங்க. அந்த பாடல்ல வந்து போர் அடித்தால்னு வரும் சரிங்களா. கிராமத்துல உள்ளவங்க பாட்டு படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ஆப்ஷன் வந்து பொருந்தாத நிலை டி களை எடுத்தல் தான் வரும். போர் அடித்தல் வரும். நீர் பாய்ச்சுதல், நாற்று நடுதல், கதிர் எடுத்தல். நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து ஆசிரியர் தினம் கிடையாது, மாணவர்கள் தினமாக தான் கொண்டாடுவாங்க. ஸோ தப்பு. விவேகானந்தர் தேசிய இளைஞர் நாள், காமராசர் வளர்ச்சி நாள், ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் சரிங்களா. பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன், நான் பொருந்தாததை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக இயற்கை சார்ந்து அதிகமாக கேட்பாங்க. கதிரவன் கேட்பாங்க, நிலவு கேட்பாங்க, கடல் கேட்பாங்க, பாம்பு கேட்பாங்க. இதோட வேறு பேர் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா அதே தான். இதில் ஒரே கொஸ்டினில் வச்சு செஞ்சுட்டாங்க பாருங்க. நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஒரே கொஸ்டினில் வச்சு செஞ்சுட்டாங்க. திங்கள் அப்படின்னாலும் மாதம்னாலும் ஒரே பொருள் தான். பகலவன் கதிரவன்னாலும் ஒன்று தான். பொய்மை மெய்மை அப்படிங்கிறது வராது சரிங்களா. இது எதிர்ச்சொல்லில் வரும். மெய்னா உண்மை, கரெக்டு தான். ஸோ ஆனால் இது வந்து எதிர்ச்சொல்லில் வரும். ஸோ அப்போ வராது. ஸோ இது எதிர்ச்சொல்லில் கேட்கலாம். இதில் எதிர்ச்சொல் 5 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க பார்த்துக்கோங்க. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய. இது நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னக்கி சந்திப்பிழையற்ற வாக்கியத்தில் 1 4 தான் கரெக்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1வது இதில் இப்போ வந்திருக்கு, அந்த இடத்துல இந்த இடத்துல இப்போ வந்திருக்கு, அது 2வதுல. அதே மாதிரி 4வது இதில் என்னதுன்னா இந்த இடத்துல ஈக்கு வந்திருக்கும், அது மேலே வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல வருதுங்கிறத 2 வாட்டி நீங்கள் வாசிச்சுக்கோங்க. இது வந்து இதே மாடலில் வந்து அதாவது 4 சந்திப்பிழையற்ற வாக்கியம் இருக்கும். ஸோ அதில் 2 தான் கரெக்டாக வர்ற மாதிரி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நான் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடில் இந்த மாடல் ரிப்பீட்டடு சரிங்களா. ஸோ இளமை பெயர்கள் கண்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புலி அப்படின்னாக்கி அதை பரல்னு சொல்லுவோம். சிங்க குருளை சொல்லுவோம். சிங்க குருளை 2025 சிலபஸில் வந்து நாய்க்கும் குருளைன்னு போட்டிருந்தாங்க சரிங்களா. அடுத்து ஆடு அப்படின்னா ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி, யானை கன்று, பசு கன்று அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வலுவற்ற தொடரை கண்டறிக. வலுவற்ற தொடர்லாம் கைகள் 2 உதவவே என சான்றோர்கள் கருதினர். கைகள் 2 எதுக்குன்னா உதவவே, உதவுறதுக்கு தான் என சான்றோர்கள் கருதினர் அப்படின்னா கரெக்டு. இதில் கைகள்னு வரணும். அப்படி இருக்கும்போது ஆன்சர் சி வந்து வராதுன்னு ஈஸியாக தூக்கிடலாம். கருதினன்னு வராது. அப்போ ஆப்ஷன் ஏன்னு தூக்கிடலாம், பிஏன்னு தூக்கிடலாம். ஆப்ஷன் டி தான். இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்டு பாருங்கள், அப்புறம் லாஸ்ட்டு பார்த்துருங்க, எண்டு பாருங்கள். ஃப்ரெண்டு எண்டு இந்த மாதிரி பார்த்தாலே பாதியை தூக்கிடலாம். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வலுவற்ற தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. வலுவற்ற தொடரில் என்ன வரும் அப்படின்னா சிற்பி சிலையை வணைந்தான் அப்படிங்கிறது தான் வரும் சரிங்களா. சிற்பி சிலையை வணைந்தான், பானை வணைந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் கரெக்டாக வரும். இதில் வந்து வேறு என்ன வரும் அப்படின்னாக்கி செதுக்கினான் அப்படிங்கிறதுலாம் வராது, செய்தான் வராது, வணைந்தான் வராது சரிங்களா. ஸோ சிற்பி சிலையை வார்த்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பானை வணைந்தான். அடுத்து வல்லின மிகா இடங்களை சரி, இப்போ பானைக்கு வந்து குயவன் பானை வணைந்தான்னு வரும். சிற்பி சிலையை வார்த்தான்னு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வல்லின மிகா இடத்தை கண்டறிக. தண்ணீர் குடிங்கிறது தான் வல்லின மிகா இடம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் ஒரு பழமொழி கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன்னா க்ரையிங் சைல்டு வில் ஹெட் மில்க், அதாவது அழுத பிள்ளை தான் பால் குடிக்குங்கிறதுக்கு தமிழை, அதாவது இணையான தமிழ் பழமொழி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பழமொழி தான். இது இங்கிலீஷில் சொல்கிறது, இது தமிழில் சொல்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. பழமொழி தான் தூக்கிட்டாலுமே அந்த பழமொழியிலேருந்து நாங்கள் இங்கிலீஷ் வேர்டு இருக்குது அதை கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சந்திப்பிழையற்ற வாக்கியங்களே கண்டறிங்க. நான் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன்னா இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து தமிழோட ரிலேட்டடாக பார்த்துருக்காங்கன்னா தமிழ் தொன்மை சிறப்பு அந்த இதில் ரிலேட்டடாகவும் வரும், சந்திப்பிழையற்ற வாக்கியமும் வரும். ஸோ ஒரு கொஸ்டினை திருப்பி திருப்பி கேட்கணுன்னா 100 கொஸ்டினை இருக்கிற டாப்பிக்கில் இப்படி தான் கேட்பாங்க சரிங்களா. இதுக்கு முன்னே 52 டாபிக் இருந்தது சரிங்களா. பார்ட் ஏபிசின்னு பிரித்து 52 டாபிக் இருக்குது. அந்த 52 டாப்பிக்லேருந்து தான் நம்மளுக்கு 100 கொஸ்டின் வரும். இப்போ நம்மளுக்கு மொத்தம் 7 பகுதி தான் பிரிச்சுட்டாங்க. இந்த 7 பகுதிகளிலிருந்து தான் 100 கொஸ்டின் வரணும்னா அந்த சிலபஸ்குள்ளே தான் ரிப்பீட் ஆகுங்கிறது இது ஒரு உதாரணம். 84வது கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் எல்லாமே என்ன கேட்டிருக்காங்கன்னா நேரான தமிழ் சொல் தான். ரெண்டுமே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான். ஸோ சரியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
வெல்த் அப்படின்னாக்கி வந்து செல்வம்னு வரும் சரிங்களா. வெல்த் அப்படின்னாக்கி செல்வம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடமைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. பாவர்ட்டி அப்படின்னாக்கி வறுமை, பொதுவுடைமை வராது. ஹார்டசி அப்படின்னா நற்பண்பு, கரெக்டு தான். ஆம்பிஷன் அப்படின்னாக்கி இலக்கு வரும், இங்கே அயலவர் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு. அதே மாதிரி அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு தான் கொஸ்டின் ப்ரிலிம்ஸு. ஸோ குரூப் 4 அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸு, அப்புறம் ப்ளஸ்ஸு குரூப் 1 இது எல்லாமே ப்ரிலிம்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னாக்கி இந்த 4 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், 2வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அடுத்தடுத்தே கொஸ்டின். ஸோ இதில் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல் வழிபாடு, கேள்விப்பட்டிருப்போம்ல, வேலுநாச்சியாரோட லெசனில் வரும். ப்ளஸ் நம்மளோட சங்க இலக்கியமே முக்கியமாக வீரத்தை புகழ்கிறது ஹீரோ ஸ்டோன் தான். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எபிகிராஃபி அப்படின்னாக்கி நமக்கு கல்வெட்டு வரும், பண்பாட்டியல் வராது. அப்போ அந்த கல்வெட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்கி பொறிப்பு, சரிங்களா, அடிக்கடி சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸிபிஷன் அப்படின்னா அகழாய்வு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. திணை அப்படின்னா ஒழுக்கம். இந்த திணை 2 சொல்லின தானியம், நவதானியம் சொல்லுவாங்கள்ல. ஸோ திணை அரிசி அதில் வரும், திணை நிறைய வந்துடும். அதுக்கடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த அலை அப்படின்னா கடல் அலை, இந்த அலைனா அழைத்தல், வரவழைத்தல், இன்வைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள், சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் நாவாய் வங்கம், இது மட்டும் தான் கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு ஒரு பொருள் தரும் பல சொல்லு, பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து செய்தல், பொருந்தாத இணை, அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஸோ நேச்சுரல் ரிலேட்டடும் நிறைய படிச்சுக்கணும். கடல், பறவை, அப்புறம் பறவைன்னா இன்னொரு பேர், கடலுக்கு இன்னொரு பேர் உண்டு. ஸோ அந்த வந்து இந்த வரும் பறவை, சரிங்களா. சரிங்களா. அதே இது இந்த ரேனா பறவைனா பறக்கிற பறவை. ஸோ இந்த மாதிரி கடலுக்குரிய வேறு பெயர், நிலவுக்குரிய வேறு பெயர், சூரியனுக்குரிய வேறு பெயர், அது மட்டும் இல்லாமல் பாம்பு, காடு, இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற எல்லாத்துக்குமே வேறு பெயர்கள் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதை தான் இந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயுமே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆளி, இதுலேயே ஆளி இருக்கா, இல்லை கப்பலுக்கு நாவாய், அதோட வேறு பெயர்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதே அடுத்த கொஸ்டினே வச்சுருக்காங்க பாருங்கள், ஆழி, முன்னீர், பௌப்பம் ஆகிய சொற்கள் கீழ்கொண்டுச்சு எதை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கடலை குறிக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா படி என்னை வேர் சொல்லின் பதமறிக படித்தான். ஸோ வேர் சொல்லுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட பதம் பொருள் என்ன, சொல் என்ன, முழு சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து பாடினால் வேர் சொல்லி தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. பாடு அப்படிங்கிற சொல்லு தான் அதோட வேர் சொல், பாடினால்ங்கிறதோட வேர் சொல். நெக்ஸ்ட் ஆடு என்ன வேறு சொல்லின் வினையாளனின் பெயர் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆடியவன் அப்படிங்கிறது தான் வினையாளனின் பேரில் வரும், ஆடுதல் தொழில் பேரில் வந்துடும், சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆடு என்ற வேர் சொல்லிலிருந்து வினை எச்சத்தை கேட்கணும். ஸோ ஆடி அப்படிங்கிறது பாதியிலே நிற்கி வர என்ன எதுவுமே கரெக்டாக வராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அகர வரிசை. ஒரு 8 கொஸ்டின் கிட்ட இந்த லெசனில் ஒரு அகர வரிசை கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு அகரவரிசை கேட்டாங்க, அடுத்து லாஸ்ட் வரிசையே அகரவரிசை தான், சரிங்களா. இப்போ இது கேக்கா கீ வரிசையில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதே கே தான் ஃபஸ்ட்டு வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கே எந்த இடத்துல இருக்குன்னா ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்னென்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர்சைகளில் சேசம் சிசி சு வரிசையில் கேட்டிருக்காங்க. அப்போது சிசிக்கு அப்புறம் சு வரணும், அதுக்கப்புறம் தான் சூ வரணும், சரிங்களா. அதுக்கப்புறம் சூ சே. அப்போது அப்படி பார்க்கும்போது சூ வந்திருக்கு, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகர வரிசை தான், மேமா மீ வரிசையில் கொடுத்துருக்காங்க. அதில் மேமா மீன் வாசிக்கும் போதே மேக்கு அப்புறம் மா, அதுக்கப்புறம் மீ, இதை பார்க்கும்போதே ஆப்ஷன் பிக்கும் சிக்கும் டிக்கும் தான் ஃபஸ்ட்டு. அதில் பார்த்தோன்னே ஆன்சரை சியை போட்டுடலாம். 3வது இருக்க மிஸ்ஸை வந்து காட்டி கொடுத்துரும். நெக்ஸ்ட் என்னன்னா கீழ்காணும் சொற்களை அகரை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேப்பா பி வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பா பி வரிசையில்
பணம், பேப்பா அதில் கண்டுபிடிச்சாலே பணம், பேப்பா அந்த ரிலேட்டடாக ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வருது. ஃபஸ்ட்டு என்ன எழுது வருதோ அதை நீங்கள் பார்த்தாலே போதும். அது கண்டுபிடிச்சாலே ஓவராக அடிச்சிடலாம். அடுத்த அகரவரிசையை பாருங்கள். வேவா விவி வரிசையில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் இடத்துல எந்த இடத்துல இருக்குங்கிறதே கண்டுபிடிச்சாலே ஒரு ஆப்ஷன் தான். இதுவுமே ஈஸியாகவே போட்டுடலாம். அடுத்த அகரவரிசையை பாருங்கள். இது நேனா நீ வரிசையில் கேட்டிருக்காங்க. இதுவுமே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு வருது. தூக்கிடலாம். ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு வைக்கவே இல்லை. சரிங்களா? அடுத்து பேப்பா வரிசையில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரிப்பீட்டடு தான். பேப்பா பி வரிசை ரிப்பீட்டடு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வரிசை எந்த வரிசையில் வந்து ரிப்பீட்டட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பேப்பா வரிசையில் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் பேல ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே தூக்கி போட்டுடலாம். நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவும் இருக்காது. ஸ்டார்டிங் இருக்கிறத பார்த்தாலே போதுங்க. இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஸோ இதுதான் மொத்தம் 100 கொஸ்டின். ஜிகே கொஸ்டின் வந்து அடுத்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 100 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பொருந்தும் இணை, பொருந்தாத இணை, வேறு பெயர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ புதுசாக நம்ம சிலபஸில் சேர்த்த கொஸ்டின் வந்து சிலபஸில் உள்ள கொஸ்டின் வந்து இதில் எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ தான் உங்களுக்கு படித்தாலுமே மாடல் வந்து பார்த்துட்டு படிச்சிங்க இப்போ அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு. ஏன்னா நம்மளுக்கு இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு மாடல் கொஸ்டின் இன்ன வரைக்கும் தரல. அப்படிங்கிறப்போ அது ரிலேட்டடாக நீங்கள் இதை பார்த்துட்டு போகிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த தமிழ் பழமொழி அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா படிச்சுட்டு போனவங்க அப்படியே பார்த்து தூக்கி போட்டுருவாங்க. இல்லை படிக்காதவங்கனாலுமே போட்டுருவாங்க. ஏன்னா இது ஈஸி தான். ஆனால் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு 10 செகண்ட் கூட உங்களுக்கு சேவ் ஆகும். அது நீங்கள் ஜிகே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன். திருப்ப திருப்ப சொல்கிறது என்ன அப்படின்னாக்கி நீங்கள் திருப்பி திருப்பி படிங்க. முக்கியமாக நீங்கள் படித்த கொஸ்டினை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணிடுங்க. எந்த டாப்பிக்கில் வந்திருக்குங்கிறத மைண்டுக்கு அப்பப்போ ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை அப்படின்னாக்கி ஜிகேலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, தமிழ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ரெண்டையுமே பேரலாக கொண்டு போய் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னொரு கண்டென்ட்டில் சந்திப்போம். இதுதான் உங்களுக்கு நம்ம கொடுக்குற 100 கொஸ்டின். தேங்க்யூ. நன்றி.